வழியாக தான் வந்து வெளிலயும் உள்ளேயும் போகும். சிவில் லேயர் மெம்பரெயின்ல இன்னர் லேயர் அவுட்டர் லேயர், உள்ள இருக்கிறது இன்னர் லேயர் அண்ட் வெளில தெரிகிறது அவுட்டர் லேயர். அந்த வெளில தெரிகிற அவுட்டர் லேயர்ல எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் வந்து அட்டாச்ட் ஆயிருக்கும். அந்த எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்ல பார்த்தோம்னா அங்கங்க வந்து ரைபோசோம்ஸ் வந்து இருக்கும். The nucleus is contain genetic material in the form of DNA. DNA present as the fine network of thread called chromatin. நியூக்ளியஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா டிஎன்ஏ ப்ரெசென்ட் ஆயிருக்கும், அதனால வந்து இது ஜெனட்டிக் மெட்டீரியல் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டிஎன்ஏ வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு த்ரெட் மாதிரி வந்து ஸ்ப்ரெட் ஆயிருக்கும். குரோமாட்டின் அந்த பார்ட் பேர் குரோமாட்டின் த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர் டியூரிங் செல் டிவிஷன். குரோமாட்டின் ஃபார்ம் குரோமோசோம்ஸ். குரோமாட்டின்ற பார்ட் வந்து பார்த்தோம்னா த்ரெட் மாதிரி இருக்கும் நியூக்ளியஸ்குள்ள. இது வந்து பார்த்தோம்னா செல் டிவிஷன் டைம் வந்து குரோமோசோம்ஸாக வந்து கன்வெர்ட் ஆகும். நியூக்ளியோபிளாசம் இன்னர் டு த நியூக்ளியர் மெம்பரேன் ஃப்ளூவிட் வித் செமி சாலிட் சப்ஸ்டன்ஸ். நியூக்ளியஸ்குள்ள வந்து இருக்கிற ஒரு ஃப்ளூவிட் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா நியூக்ளியோபிளாசம். Nucleolus, roughly spherical structure, synthesis of mRNA, rRNA and stores. இது வந்து பார்க்கறதுக்கு ரஃப்பாக இருக்கும், ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்கும். இது வந்து இன்சைட் த நியூக்ளியஸில் இருக்குது. இதில் வந்து ஆர்என்ஏ எம்ஆர்என்ஏ எல்லாம் சிந்தசைஸ் ஆகும், அதே மாதிரி அங்கே ஸ்டோர் ஆகிருக்கும். நியூக்ளியஸோட ஃபங்க்ஷன்ஸ் கண்ட்ரோல் ஆல் த ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் த செல்ஸில் நடக்கிற மொத்த ஆக்டிவிட்டியுமே கண்ட்ரோல் பண்ணி ஸ்டோர் பண்ணி வைக்கும். ப்ளே சிக்னிஃபிகன்ஸ் ரூல்ஸ் இன் ஹெரிடிட்டி அப்படின்னா பரம்பரை முக்கியமான ரோல் வந்து ப்ளே பண்ணுது. நியூக்ளியஸ் கண்டெயின் ஜெனட்டிக் கோட் ஃபார் ப்ரோட்டீன் சிந்தசைஸ். ப்ரோட்டீன் சிந்தசைஸ் ஆகிறதுக்கு வந்து நியூக்ளியஸ் வந்து மெயின் ஃபேக்டராக இருக்குது. Synthesis of ribosomal RNA takes place in nucleus. Thank you for watching.